நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு மற்றும் போதனைகளை கடந்த பல மாதங்களாக தியானிக்க தேவன் உதவி செய்தார். இன்றைய தினத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலை தொடர்ந்து அவர் பல்வேறு இடங்களிலே சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தான் உயிர்த்தெழுந்ததை உறுதிப்படுத்தியதை பார்த்திருந்தோம். அதையே தொடர்ச்சியாக அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சீடர்களுக்கு கொடுத்த இறுதி கட்டளைகள் மற்றும் பரமேறுதலை குறித்து நாம் நேரம் இருக்குமானால் தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு இறுதி கட்டளை அல்லது மாபெரும் கட்டளை கொடுத்தார் என்று சொல்லுவோம் அல்லவா, த கிரேட் கமிஷன். அதை நாம் படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். 11 சீஷர்களும் கலிலாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சுமார் 40 நாட்கள் அவர் பூமியிலே சீடர்களுக்கு பல்வேறு தருணங்களில் காட்சியளித்தார். காட்சியளித்தது மட்டுமல்ல, தான் உயிரோடு இருக்கிறதாக என்று சொல்லும்போது சரீரத்திலே உயிர்த்தெழுந்து இருப்பதாகவும் அதை நிரூபித்தார். அது முக்கியம். ஏன்னா ஏற்கனவே நாம் பார்த்தபோது சீடர்களுக்கு பல இடங்களிலே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கேள்வி எழும்பிய போது என் சரீரத்தை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். சொல்லும்போது சொன்னார், ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காது என்று. அது ஏன் அது அவசியம் என்றால், பலவேளை இன்றைக்கு கூட சில கிறிஸ்தவர்களே என்னிடம் கேட்டிருக்கின்றார்கள், இயேசு உயிர்த்தெழுந்தது என்பது ஆவியில் தானே என்று கேட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்னும் எதிர்காலத்தில் கூட சிலர் கேட்கலாம். அது அடிப்படை காரணம் அவர்கள் பைபிளை வாசிக்காதது தான். அதற்காக எடுத்த உடனே அவர்களை நாம் குறை சொல்லவும் முடியாது. வாசித்தவர்கள் ஒருவேளை அதை கவனித்திருக்கலாம். வாசிக்காத கிறிஸ்தவர்கள் அவர் ஆவியிலே மட்டும் உயிர்த்தெழுந்ததாக கருதுகிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆகவே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, இயேசுடைய உயிர்த்தெழுதல் ஆவியிலே உயிர்த்தெழுந்த நிலை அல்ல, சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்முடைய பிரசங்கங்களிலே சொல்ல கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இப்போது அவர்களை தான் சொல்லியிருந்த வண்ணமாக மீண்டும் சந்திக்கின்றார். இதற்கு முன்பு கலிலேயாவிலே அவர் 7 சீடர்களை சந்தித்த நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். அதாவது அவர்கள் மீன்பிடிக்க சென்ற தருணத்திலே அவர்களை அவர் சந்தித்தார். அதன் பின்பு அவர் இங்கே அவர்களை சந்திக்கிறார். அதான் 16ஆம் வசனம். 11 சீஷர்களும், அங்கே 7 பேர் தான் இருந்தாங்க, இங்கே அதில் இல்லாதவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். 11 சீஷர்களும், 12 என்று சொல்லும்போது நமக்கு தெரியும் யூதாஸ் இல்லை. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இந்த மலை எது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் வழக்கமாக அவர்கள் ஊழியம் செய்த போது சந்திக்கிற ஒரு மலைப்பகுதியாக அது இருந்திருக்க வேண்டும்.
ஆகவே தான் ஆண்டவர் சொன்னவண்ணமாக எந்த விதமான குழப்பம் இல்லாமல் அவர்கள் அந்த இடத்திற்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். அந்த இடத்துல மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சியளிக்கிறார், அவர்களோடு இருக்கின்றார். இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கிறதை பார்ப்போம். சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று வருகிறது. என்ன சந்தேகம் என்பதை குறித்து பார்க்கும்போது அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து, இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்போது அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இப்போது சுமார் 40 நாட்கள் ஆகிவிட்டது. ஆகவே இந்த 40 நாட்களுக்கு இடையிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு முறை பல்வேறு குழுக்களுக்கு அல்லது 11 பேருக்கு கூட அவர் காட்சியளித்து தான் உயிரோடு இருப்பதாகவும் மாம்சத்திலே அதாவது சரீர பிரகாரமாகவே உயிர்த்தெழுந்ததாகவும் நிரூபித்து விட்டார். அவர்களும் அதை நம்பியிருந்தார்கள். ஆனால் இப்போது அவருடைய சந்தேகம் எதுவாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது என்றால் தங்களுடைய எதிர்காலம் என்ன? ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு பல போதனைகளை கொடுத்திருந்தார். அதிலே தன்னை அனுப்பின பிதாவிடம் செல்வதாக கூறியிருந்தார். அதுபோல தன்னை பிதா அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புவதாக சொல்லியிருந்தார், ஜெபித்திருந்தார். ஆகவே இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது. எந்த தருணம்? அவர் தன்னை அனுப்பின பிதாவிடம் செல்கிற தருணம் வந்துவிட்டது. பிதா தன்னை இந்த உலகத்தில் அனுப்பியது போல இயேசு தன் சீடர்களை உலகத்துக்குள் அனுப்புகிற தருணம் வந்துவிட்டது. ஆகவே தாங்கள் இதுவரை எதிர்பார்த்திருந்த அது இயேசு ஆரம்பத்தில் பிரசங்கித்திருந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற மேசியாவுடைய ஆட்சி பூமியில் வர வேண்டிய காலமாகிவிட்டது. ஆனால் அது வரவில்லையே. 3 ஆண்டுகள் அவரோடு ஊழியம் செய்தோம், அப்படியும் வரவில்லையே. ஆகவே தங்களுடைய எதிர்காலம் என்ன? தாங்கள் விட்டு சென்ற பணிக்கு திரும்புவதா, அல்லது தாங்கள் இதுவரை பிரசங்கித்து வந்த பிரசங்கத்தை தொடர்ந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய மனதிலே ஐயங்கள், சந்தேகங்கள் தோன்றின. அந்த வேளையிலே ஆண்டவர் அவர்களோடு அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். மிக அருமையான ஆலோசனையும் கட்டளையும் சேர்ந்தது என்று கூட சொல்ல முடியும். அதில் தெளிவாய் சொல்கிற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துடைய ஆளுமை, ஆளுகை இவை அனைத்தையுமே இது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் கிறிஸ்து பாடுபடவும் பின்பு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பிதாவின் வலது பாரிசத்திலே இருப்பார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம், படிக்கின்றோம். நிருபங்களில் அதை குறித்து படிக்கின்றோம். பிதாவுடைய சமூகத்திலே அவர் சகல அதிகாரத்தோடு இருக்கிறார் என்றால் அவருடைய ஆளுகை இனிமேல் பரலோகத்தில் இருந்து தொடரும் என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் அவருடைய ராஜ்யத்தை அமைப்பதற்கான அதிகாரமும் அவரை விட்டு எடுத்து போடப்படவில்லை. அதை மனதில் கொள்ள வேண்டும். ராஜ்யத்தை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்கு பிரசங்கித்தார், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு கைமாறாக இயேசுவை அவர்கள் கொலை செய்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தபடி நில்லாமல் அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தபடியினாலே அவருடைய அதிகாரம் எடுபட்டு போனதாக இல்லை. அவர் எந்த அதிகாரத்தோடு அனுப்பப்பட்டிருந்தாரோ அதே அதிகாரம் தொடர்கிறது. ஒன்றே ஒன்று, ராஜ்யம் அமைக்கப்படுகிற ஒரே நிகழ்வு மற்றும் இயேசு பூமியில் இருந்தபோது நடக்காமல் இனி அது எதிர்காலத்தில் அவருடைய வருகையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்நாள் வரை, எது
இப்போது பரலோகத்துக்கு செல்கிற இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்தை அமைப்பதற்கு மறுபடியும் வருகிற நாள் வரை அதே அதிகாரம் அவருக்கு தொடர்கிறது. எந்த அதிகாரத்தோடு வந்தாரோ அந்த அதிகாரம் தொடர்கிறது. ராஜ்யத்தை அமைப்பதற்கான அதிகாரம் அவரிடம்தான் இன்னும் இருக்கிறது. அதை யூத தலைவர்கள் நினைத்த வண்ணமாக அதை எடுத்து போடவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் அவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய சந்தேகம் தேவையற்றது. எல்லா அதிகாரமும் இருக்கிற அப்படின்னாலே ராஜ்யத்தை அமைப்பேன். உங்களுக்கு நான் போதித்து உங்களை எந்த பணிக்காய் தெரிந்து கொண்டேனோ அந்த ராஜ்யத்தை அமைக்கிற அதிகாரம் என்னிடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. மேலும் உங்களை நான் பிதா என்னை அனுப்பியது போல உங்களை அனுப்புகின்றேன். அப்போது உங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்கிற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. சகல அதிகாரமும், உங்களை அனுப்புகிற அதிகாரம், உங்களை போஷிக்கிற அதிகாரம், உங்களை வழிநடத்துகிற அதிகாரம், நீங்கள் செய்கிற பிரசங்கத்தை அங்கீகரிக்கிற அதிகாரம், இறுதியிலே என்னுடைய ராஜ்யத்தை அமைக்கிற அதிகாரம் அனைத்தும் என்னிடம் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, நம்முடைய தமிழ் பைபிளிலே ஜாதிகள் என்கிற வார்த்தையை படிக்கும்போது நாம் அடிக்கடி இதை சொல்லுவதுதான், இந்தியாவிலே அல்லது கிழக்கத்திய நாடுகளில் இருக்கிற ஜாதி ஏற்றத்தாழ்வு முறை அல்ல. பலவேளை பல கிறிஸ்தவர்களிடம் கேட்பதுண்டு, உங்களுடைய பைபிளிலே ஜாதி இருக்கிறது என்று. இது மொழிபெயர்ப்பிலே வருகிறதான ஒரு சிக்கல் என்று சொல்ல வேண்டும். இதை கிரேக்க மொழியோடு மொழிபெயர்ப்பதாக இருந்தால் இது மக்கள் இனங்கள் என்பதுதான் பொருள். மக்கள் இனங்கள் என்று சொன்னால் எத்னிக் பீப்புள், அதை இனக்குழுக்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு பல இனக்குழுக்கள் இனங்களாக தேசங்களாக இருக்கிறது. ஆகவே சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளே நீங்கள் நேஷன்ஸ் என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே இயேசு என்ன சொல்றாரு, சகல ஜாதிகளை சீஷராக்கி. இப்போ பாருங்க, ஒரு பெரிய ஷிஃப்ட் இந்த கமெண்ட்ல வருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை இதற்கு முன்பாக ஒரு இடத்துல அனுப்பினார், 12 பேரை அனுப்பினார். அப்போ என்ன சொன்னாரு, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரிடம் போங்கள், இஸ்ரவேலுடைய கிராமங்களுக்கு செல்லுங்கள், வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ஏனென்றால் ராஜ்யத்தின் செய்தி அவர்களுக்கு தான் இப்போது புரியும். ஆகவே அவர்களிடம் சென்று மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள், பிரசங்கியுங்கள் என்று அனுப்பினார். அப்போதே அவர்கள் அற்புதம் செய்வதற்கான அதிகாரம் எல்லாம் கொடுத்தார். ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார், நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அதே கட்டளையை புதுப்பித்ததாகவும் கூட கருதலாம். ஆனால் அதைவிட மேன்மைப்படுத்தி சிறப்புப்படுத்தி என்ன சொல்லாரு, இனிமேல் நீங்கள் இஸ்ரேலுக்கு மட்டும் போக வேண்டாம், உலகத்தினுடைய எல்லா தேசங்களுக்கும், எல்லா மக்கள் இனங்களிடமும், காடுகள் மலைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, தீவுகளில் இருக்கிறார்களா, எல்லா மக்களினிடமும் சென்று நீங்கள் சீஷராக்கி எல்லா ஜாதிகளையும். இப்போ நீங்க 11 பேரும் யாரு? இஸ்ரவேலர்கள். ஆனால் நான் அமைக்க இருக்கிறதான இந்த புதிய திட்டத்திலே இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, எல்லா தேசத்துக்கும் பங்குண்டு. நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார்களவா, அந்த சபை யூதர்களுக்கு மட்டும் உரியதல்ல, எல்லா இனத்தவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சீடராக மாறுகிற அனைவருக்கும் உரியது. ஆகவே என்ன செய்ய வேண்டுமாம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. இது மிக மிக முக்கியமானது. இந்த நாம பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது 3 ஆளுமைகளை குறிக்கின்றன, அல்லது 3 பர்சன்ஸை குறிக்கின்றன, நபர்களை குறிக்கின்றன. ஆனால் நாமம் என்பது சிங்குலர்ல இருக்கிறது, 3 பெயர்கள். ஆனால் நாமம் என்கிறதான அந்த வார்த்தை சிங்குலர்ல இருக்கிறது. ஆகவே தான் இதை அடிப்படையாக கொண்டுதான் திரியேகம் என்கிறதை சொல்வதுண்டு. 3 பேர் ஒன்றாக இருக்கிறார்கள், அதாவது ஒரே தன்மையுடையவர்கள் 3 பேராக இருக்கிறார்கள். 3 வெவ்வேறு ஆளுமைகள் உள்ள தெய்வீகத்திலே அவர்கள் ஒரே தன்மையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே, ஏனென்றால் இந்த 3 பேருமே இந்த ராஜ்யத்தை அமைக்கும் பணியிலும்
அதுவரை சபையை கட்டுகிற பணியிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியிலும் அவர்களுக்கு உரிய பணிகளை செய்வர். ஆகவே அவர்கள்தான் உங்களை அதிகாரப்படுத்தி அனுப்புகிறார்கள். இன்னொன்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாமம் என்கிற வார்த்தையை அரசியல் பார்வையிலே அல்லது ஒருவரை இன்னொருவருடன் அறிமுகப்படுத்துகிற பார்வையிலே பேசும்போது நாமம் என்கிற வார்த்தை முதல் நூற்றாண்டிலே அதிகாரத்தை குறிக்கிற வார்த்தை. இன்றைக்கும் அது அதிகாரத்தை தான் குறிக்கிறது. உதாரணமாக பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது என்றால், அல்லது ஜனாதிபதியுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது என்றால், அது அவருடைய பெயரில் தான் அனுப்பப்படும். ஆனால் அதை எழுதுகிறவர்கள், டைப் பண்ணுறவர்கள்லாம் வேறு ஆளாக கூட இருப்பாங்க. ஆனால் அந்த பெயருக்கு தான் அங்கே மதிப்பு. அதுதான் அதிகாரப்படுத்தப்படுகிறது. நம்ம நாட்டில் கூட நம்ம ஒரு சொத்தை அரசாங்கத்துக்கு எழுதி வைக்கிறோம் என்றால், அதை அந்த பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸர் தான் அதை வாங்குவார். ஆனால் அதை கவர்னருக்காக நாம் எழுதுவோம். அப்போ கவர்னர் என்கிற அந்த பெயர் அதிகாரத்திலே இவர் செயல்படுகிறார். ஆகவே தான் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் என்பது அந்த அதிகாரத்திலே, பிதாவுடைய அதிகாரத்திலே, குமாரனுடைய அதிகாரத்திலே, பரிசுத்தாவியுடைய அதிகாரத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்படியானால் பிதாவாகிய தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார், அதிகாரப்படுத்தி இருக்கிறார். குமாரனாகிய தேவனும் உங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தாவியானவரும் உங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் மூவருமாக இணைந்து உங்களை அதிகாரப்படுத்தியபடினாலே அந்த நாமத்திலே, அந்த அதிகாரத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு வேறு அதிகாரம் கிடையாது. ஆகவே நாமம் என்று சொல்வது அதிகாரத்தை குறிக்கிற அரசாட்சி சொல். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன் தந்த அதிகாரத்திலே, அந்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள். அதுதான் அதிகாரப்படுத்தப்பட்ட ஞானஸ்நானம். அதுதான் முன் திரியேக தேவன் அங்கீகரித்த ஞானஸ்நானம். கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆகவே அவர்களை சீடராக்கும் போது இவைகள் அவசியம். அதிலே அவர் முதலாவது தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இப்படி செய்யும்போது தான் அவர்களை நீங்கள் சீடராய் கருத முடியும். அது மட்டுமல்ல, இந்த இடத்தோடு சேர்த்து நாம் மார்க்கில் இருக்கிற ஒரு வசன பகுதியும் படிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இதே கட்டளை வேறு வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 15ஆம் வசனம். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் பாருங்க, மீண்டும் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். அங்கே சகல ஜாதிகளுக்குன்னு பார்த்தோம், இங்கே சர்வ சிருஷ்டிக்குன்னா எல்லா இன மக்களுக்கும். இங்கே சர்வ சிருஷ்டினா எல்லா மிருகங்களுக்கும் அப்படி புரிந்து விடக்கூடாது. இங்கே சிருஷ்டி என்று சொல்லப்படுவது மனிதர்களே. சுவிசேஷத்தை பிரசிங்க, விசுவாசம் உள்ளவனாகி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்க, ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படலை. பலவேளை அதை சிலர் தவறாக புரிவது உண்டு. அது ஒரு நிபந்தனையோடு வருகிறது. அதாவது ஞானஸ்நானம் என்பது ஒரு நிபந்தனையோடு சொல்லப்படுகிறது. என்ன நிபந்தனை? விசுவாசம் உள்ளவனாகி. எந்த விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர்தான் மேசியா, அவர்தான் ராஜா. அதாவது மேசியா என்றால் அவர்தான் ராஜா, அவர்தான் வர இருக்கிறவர், அல்லது அவர்தான் ராஜ்யத்தை அமைப்பவர். இந்த அடிப்படை விசுவாசம் தேவை. அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர்தான் வந்து ராஜ்யத்தை அமைப்பார் என்கிற விசுவாசம். முதல் நூற்றாண்டு சபை சரித்திரத்தையும் வேத வசனத்தையும்
மிக கவனமாய் ஆய்வு செய்து படிப்போமானால் நாம் கண்டுகொள்கிற உண்மை, ஆதி சபை இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடங்கமனப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை பிரசங்கித்த அதே வேளையில் அவர்தான் ராஜ்யத்தை அமைப்பவர் என்பதை பிரசங்கித்தது. இதை நம்பினவர்களுக்கு தான் ஞானஸ்நானமும் கொடுத்தாங்க. இன்றைக்கு ஞானஸ்நானம் என்பது அவ்வளோ புரிந்து கொள்வதோடு கொடுக்கப்படுகிறார் என்பதெல்லாம் விவாதத்துக்குரியது. நாம் இப்போ அதுக்கு தேவையில்லை. தேவையான போது அதை விவாதிக்கலாம். ஆனால் இயேசு கொடுத்த கட்டளை, நீங்கள் சகல தேசங்களிலும் சகல மக்களுக்கும், அதாவது சகல சிருஷ்டிக்கப்பட்ட மக்களுக்கும் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இதுதான். அப்போது விசுவாசமுள்ளவனாகி, நீங்கள் சொல்கிற செய்தியை கேட்டு விசுவாசமுள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். அப்போ அர்த்தம் என்ன? விசுவாசிக்காமல் ஞான ஸ்நானம் பெற்றாலும் பயன் இல்லை. ரொம்ப முக்கியம். பல வேளைகளில் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் இருக்கின்றார்கள், தவறாக பிரசங்கிக்கிற சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் நம்ம அப்படிப்பட்ட குழப்பத்துக்கு போகக்கூடாது. ஆகவே விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். விசுவாசம் வந்த பின்பு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் சீசராவதற்கான முதல் படி, கீழ்ப்படிதலுக்கான முதல் அடையாளம் என்று சொல்லலாம். ஆனால் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு விசுவாசிக்காமல் அவருக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் அதனால் அந்த ஞானஸ்நானத்தினாலும் பயனில்லை. ஞானஸ்நானம் கட்டாயம். பேப்டிசோ என்கிற கிரீக் வார்த்தை மூழ்குதல் என்கிற அடிப்படை பொருளை கொண்டது. அதை எப்படி எடுத்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே எடுத்து அது நம்முடைய விசுவாசத்துக்கு காட்டப்படுகிற கீழ்ப்படிதல் செயலாக இருக்க வேண்டும். மற்றபடி அந்த ஞானஸ்நானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மீட்பை தராது. அதாவது விசுவாசம் இல்லாமல் எடுக்கிற ஞானஸ்நானம் மீட்புக்கு அடையாளமாக இருக்காது. ஏன்னா நம்முடைய ஒவ்வொருடைய நடைமுறை வாழ்க்கையிலும் நீங்கள் பலரை பார்த்திருக்க முடியும். நானும் சிலரை பார்த்துக்கின்றேன். எந்த விசுவாசமும் இல்லாமல் வேலை கிடைக்கும் என்று ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் உண்டு. என்னிடம் ஒரு முறை பிறமத நண்பர் ஒருவர் வந்து பேசும்போது சொன்னார், நான் ஒரு சபையிலே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் எனக்கு உங்கள் சபையிலே ஒரு வேலை வாங்கி தர வேண்டும். அப்போது அவரோடு சில நேரம் பேசினேன். நல்ல மனிதர், தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர். அவர் மனம் விட்டு பேசின போது சொன்னார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கலை. நான் என்னிடம் சொன்னார்கள், ஞானஸ்நானம் எடுத்தால் சபையில் வேலை கிடைக்கும் என்று சொன்னார்கள். என்னுடைய நண்பர்களில் சிலர் சொன்னார்கள். ஆகவே நான் எடுத்தேன். ஆகவே நீங்கள் வேலை வாங்கி தாருங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், அது உங்களுடைய நண்பர்கள் உங்களை தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கெல்லாம் சபையில் வேலை கொடுப்பதென்றால் நீங்கள் சொல்கிற அதே சபையிலே லட்சக்கணக்கான மக்கள் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு அரசு வேலைகளிலே தனியார் வேலையில் இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஞானஸ்நானம் எடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்று அவர் விளக்கி கொடுத்தேன். அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அதன் பின்பு அவர் எந்த சர்ச்சுக்கும் போகிறதும் இல்லை, என்னிடமும் வரவில்லை. அவர் எந்த மதத்திலிருந்து வந்தாரோ அந்த மதத்துக்கே போய்விட்டார். ஆகவே தவறாக மக்களை யாரும் வழிநடத்திவிடக்கூடாது. அதெல்லாம் இயேசு தெளிவாக சொன்னார், விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடு. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்தார். அவரே ராஜா என்று நம்புகிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை நாம் சீடர்களாக மாற்றி ஆண்டவர் கற்றுத்தந்தவைகளை தொடர்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் ஞானஸ்நானத்தோடு முடிந்து போவது அல்ல, இல்லையா? நம்ம ஞானஸ்நானம் எடுத்த உடனே கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து போவதல்ல. அதுலேயும் பலர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு முறை ஒரு நல்ல நண்பர், நல்ல கிறிஸ்தவர், அவர் சொன்னார், நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, இனி எனக்கு நீங்கள் எதுவும் போதிக்கவும் தேவையில்லை. அப்படி பேசிட்டார். கொஞ்சம் எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதில் ஆச்சரியமான, அதன் பின்பு அவர் கிறிஸ்துக்குள்ளே வளரவும் இல்லை. கிறிஸ்தவர் தான், சர்ச்சுக்கெல்லாம் இப்பவும் போகிறாரு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் பிறருக்கு பயன்படாத ஒரு நிலைக்கு சென்று விட்டார்.
ஆகவே ஒரு கிறிஸ்தவன் தான் சீடராகுவது மட்டுமல்ல, பிறருக்கு பயனுடையவனாகவும் மாற வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று. இந்த இடத்துல வேறு ஒரு சில காரியத்தை நாம் யோசிப்பது நன்றாக இருக்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இது அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்ததான ஒரு கட்டளை. பலவேளை இதை எல்லாரும் கிளைம் பண்ணுறாங்க, எங்களுக்கு இது உரியது என்று சொல்கிறாங்க. ஏன்னா பைபிளில் தானே இருக்குன்று. அப்படி சொல்வதனால பாவம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அது தேவையற்றது அல்லது சரியாக புரிந்து கொள்ளாமல் வருவது. ஏனென்றால் பல அடையாளங்களை அவர் அப்போஸ்தலர்களுக்காக மட்டும்தான் கொடுத்தார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலோரிடத்துல தெளிவாக சொல்வார், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் தனக்குள்ளாக செயல்பட்டதாக சொல்வார். ஏனென்றால் ஒரு கட்டத்திலே அவரை அப்போஸ்தலராக எப்படி ஏற்றுக்கொள்வதென்று சிலர் கேள்வி கேட்டார்கள். அப்படி கேள்வி கேட்டபோது அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 12:12, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. யாரை கொண்டு? பவுலை கொண்டு. ஆகவே சில அறிஞர்களுடைய பார்வை, அதாவது நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே 2 பார்வை இருக்கிறது. சிலர் சொல்வது இது எல்லா காலத்துக்கும் எல்லார்ட்டும் இருக்கிறது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள், வேதத்தை சிறப்பாக போதிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவைகள் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் அல்லது அற்புதங்களை செய்யும் சிறப்பு வரங்கள். ஆகவே அதான் பவுல் சொல்றார், அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் தன் மூலமும் செய்யப்பட்டதாக அவர் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி, அதனால் நீங்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அற்புதங்கள் இன்றைக்கும் ஆண்டவரால் செய்ய முடியும். திரும்பவும் அடிக்கோட்டு புரிந்து கொள்ளுங்கள். அற்புதங்களை தேவன் தேவைப்பட்டால் தேவைப்படும் இடத்தில் தேவைப்படுகிற மனிதர்களுக்கு மட்டும் செய்ய முடியும். அற்புதங்களை தேவன் செய்ய முடியும். அற்புதங்களை தேவன் செய்ய முடியும். அற்புதங்களை தேவன் செய்ய முடியும். ஆனால் அப்போஸ்தலர்களுடைய வரங்களை குறித்து பல கருத்துகள் இருக்கின்றன. அது அப்போஸ்தலருடைய காலத்துக்குரியது என்று சிலர் சொல்கிறார்கள். அவைகளை நாம் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். அடுத்ததாக அவர் ஏன் இந்த அற்புதம் செய்கிற வரங்களை கொடுத்தார் என்றால், இப்போ அவங்க ஒரு புதிய செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி? இதுவரை கேள்விப்படாத செய்தி. நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்ங்கிற செய்தி அவங்க சொல்ல போறாங்க. பெந்தேகோஸ்து நாளாக தான் பேதுரு ஆரம்பமாக பிரசங்கம் பண்றாங்க. அப்போ எப்படி அதை நம்புவது? என்றால் மரித்த எவரும் இதுவரை உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போனதும் இல்லை. அதை எப்படி நம்புவது? ஆகவே தான் அவருடைய நாமத்தை சொல்லும்போது, அந்த அதான் நாமம் என்று சொல்லும்போது மீண்டும் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது, இயேசுவின் நாமம், இயேசுவின் அதிகாரத்திலே, இயேசு எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திலே அற்புதங்களை இவர்கள் செய்தார்கள். ஒரே வார்த்தையில் அதை செய்தார்கள். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னார்கள். அதான் அதிகாரத்தை பயன்படுத்துவது. ஒரே வார்த்தையிலே சொன்னார்கள், ஒரே கட்டளையாக சொன்னார்கள். அதுதான் அப்போஸ்தலர் இருக்கிறவர். அது ஒரே கட்டளையாக வெளிப்படும். பல வார்த்தைகள் வராது. ஒரே கட்டளையில் அந்த அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதம் நடந்தபோது இவர்கள் சொன்ன செய்தியை மக்கள் நம்ப வேண்டியதாயிற்று. ஏன்னா அதை மறக்க முடியல. அப்படியானால் அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். ஆகவே அவர்கள் அற்புதங்களை மறக்க முடியாது. அவங்க கண்ணு முன்னா நடக்குது. அப்படியானால் அதனுடைய பொருள் இவர்கள் சொல்கிற செய்தி உண்மையானது என்று நம்ப வேண்டியதாக இருந்தது. நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் ஞான ஸ்நானத்தையும் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே இவ்வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மாபெரும் கட்டளை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொன்னார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் அல்ல, நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் தான் இருப்பதாக சொன்னார். முக்கியமாக அவர் பூமியில் இருந்தபோது என்ன சொன்னார்? நான் எடுபட்டு போன பின்பு உங்களுக்கு உதவி செய்வதாக பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொன்னவர்
இப்போது என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும், நானும் உங்களுக்கு உதவி செய்வேன் இல்லையா? சகல அதிகாரமும் பெற்ற நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் பிதாவுடைய அதிகாரம், குமாரனுடைய அதிகாரம், பரிசுத்தாவியுடைய மூவருமாக உங்களுக்கு அளிக்கிற, அவருடைய நாமத்திலே உங்களுக்கு அளிக்கிற அதிகாரமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தை விட வேறு எந்த அதிகாரமும் உயர்ந்ததில்லை. ஆக இந்த அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லுங்கள், உங்களுடைய பாவ மன்னிப்பின் செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். ஆகவே இது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் கட்டளையாக இருக்கிறது. பின்பு அவர் கலிலேயாவிலே தன்னுடைய சீடர்களோடு சில மணி நேரங்களை கழித்தார் என்று கருதப்படுகிறது. அடுத்ததாக அவர் பரமேறுவதற்கு முன்பாக கொடுத்த இறுதி கட்டளையை ஒன்று நாம் பார்க்கிறோம். அது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவர் அதை பதிவு செய்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44 முதல் 49 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:44 முதல். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியது நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவளை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோழ்ந்திருக்க வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். புரிஞ்சலா குணமாக. அதாவது இந்த வசன போதியை படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ஒரு காரியம் ஞாபகம் வரும். என்னன்னா, எம்மாவூருக்கு போன சீடர்களை அவர் சந்தித்தார் அல்லவா? அப்படி சந்தித்த போது அவர்களோடு உரையாடி கொண்டு போகும்போது அவர் ஒரு செய்தியை சொன்னார். என்னன்னா, இந்த அப்போஸ்தலர்களுக்கும் இன்னும் யூதர்களுக்கும் ஒரு புரியாத ஒரு புதிர் இருந்தது. அந்த புதிர் பரவல நம்மகிட்டையும் அது இருக்கிறது. என்னன்னா, குறிப்பாக யூதர்கள் என்ன புதிரை புரியாமல் இருந்தார்கள் என்றால், அவர்கள் பழைய ஏற்பாடை படித்திருந்தார்கள். படித்திருந்த அவர்கள் மேசியா ராஜாவாக உலகத்தை எருசலேமில் இருந்து ஆளுவார் என்று நம்பினார்கள். அந்த ஆட்சியின் போது சகலமும் நிறைவாக இருக்கும், சமாதானம் இருக்கும், விவசாயம் செழிக்கும், எல்லா துறையும் சிறப்பாக இருக்கும் என்பது பழைய ஏற்பாட்டு போதனை. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்களை நாம் கவனமாய் படிப்போமானால், இன்னும் சிறிய தீர்க்கதரிசிகளை புஸ்தகத்தை படிப்போமானால் அது அங்கே இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த மேசியாவை ராஜரீக மகிமையோடு எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஒன்றை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். அது என்னவென்றால், அவர் பாடுபட்டு மரிப்பது. ஆகவே சில வேளை சில ரபிமார் 2 விளக்கத்தை கொடுத்தாங்க. பாடுபடுகிற மேசியா வேறு ஒருவர் என்றும், அது வேறு ஒருவர் அவங்க சொல்லல, தங்கள் தேசத்தை அதோடு ஒப்பிடுவார்கள். இன்றைக்கும் பல கிறிஸ்தவ அறிஞர்கள் கூட அந்த கவனக்குறைவாக அதை செய்வது உண்டு. அவை பாடுபடுகிற தாசனாக வருவது தாங்களாகவும், அதாவது இஸ்ரவேல் தேசமாகவும், மகிமையோடு வருகிற மெசியா ராஜாவாகவும் கருதினார்கள். இந்த 2க்கு உள்ள தொடர்பை அவங்க லிங்க் பண்ண தெரியாமல் போனார்கள், அல்லது திணறினார்கள், அல்லது புரியாமல் போனார்கள். ஏதோ ஒன்று, இந்த 2ஐயும் அவங்க லிங்க் பண்ண முடியல. அதனால தான் இயேசு பாடுபடும் போது அவர் அவங்க மெசியாவாக ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இயேசு அந்த புதிருக்கு விடை கொடுத்தார், அவர்களுடைய சிக்கல்களுக்கு விடை கொடுத்தார். எம்மா ஊரில். அதனால்தான் கிறிஸ்து பாடுபடவும் உயிர்த்தெழவும் வேண்டும் அந்த செய்தியெல்லாம் லிங்க் பண்ணி கொடுத்தார்.
அதே தான் இங்கேயும் சொல்கிறார். இங்கே என்ன சொல்றாரு? எழுதி 44 அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறீர்களெல்லாம் நிறைவேற வேண்டியது. என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் பாடுபட்டு மரிப்பதும் நிறைவேறணும், ராஜாவாக வருவதும் நிறைவேறணும். ஆக இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் புரியணும். மற்றவங்க புரியாமல் இருந்த பிரச்சனை இல்லை, அது பின்னால் புரிய வைக்கப்படும். தற்போது உங்களை நான் உலகத்தில் அனுப்பும்போது நீங்கள் இந்த தெளிவோடு போனாதான் நீங்கள் சரியாக பிரசங்கம் பண்ண முடியும். இது நமக்கும் ஒரு பாடம். இந்த ரெண்டையும் சரியாக பொருத்தி பிரசங்கம் பண்ண தெரியணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில சொல்லும் போது சொன்னார், தேறின வேதபாரகன் எவனும் பழையதிலிருந்தும் புளியதிலிருந்தும் எடுத்து அவன் சொல்வான். அதுபோல சொல்றாரு, நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்க, நான் இதை தான் சொன்னேன், ஆனால் புரியாமல் போயிட்டீங்க. பரவாயில்ல, இப்போ நான் மரித்து உயிர்த்தெழுந்தாச்சு, இப்போலாம் புரியுங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்த அவளை நோக்கி, எப்படி அந்த 2 சீசர்களுக்கு ஊரில் திறந்தாரோ அதுபோல் இப்போ இவங்களுடைய இருதயத்தை திறக்கும்போது 2 அவர்கள் புரிகின்றார்கள். ஒரே கிறிஸ்து தான் பாடுபடுகிறார், ஒரே கிறிஸ்து தான் ராஜாவாக வருகிறார். இதற்கு இடையிலே தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. இது இனி சபை போன்ற நிகழ்வுகள், அதை நம்ம பின்னால் பார்ப்போம். சரி, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வே அவருடைய மனதை அவர் திறந்தவளை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும், அப்ப பாடுபடுவதும் எழுதியிருக்கிறது, 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து திரும்ப எழுந்த வேண்டி இருந்தது. அன்றியும் அதோட நிக்கல, அன்றியும் மனம் திரும்புவதும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே அல்லது அவருடைய அதிகாரத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது அதுவும் இருக்குது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியா இருக்கிற எவைகளுக்கு? இதெல்லாம் பைபிள் இருக்கிறதுக்கு சாட்சி, நான் உயிர்த்தெழுந்ததுக்கு நீங்க சாட்சி. அதை போய் சொல்லுங்க, அப்பதான் 2 லிங்கம் ஆகும். இதோ பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள். இல்லையா? நீங்கள் உன்னதத்தில் வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார். அதனால் அந்த ஆலோசனை அவர்களுக்கு கொடுத்து பின்பு அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிற நிகழ்வு வருகிறது. நாம் அதை லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50 53 வரை படிப்போம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி, இது எருசலேம் பகுதியில் நடந்தது, அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பொதுவாக யூத ரபிமார் அல்லது ஆசாரியர்கள் இப்படி ஆசீர்விப்பார்கள் என்று சொல்வார்கள். ஏன் கையை இப்படி வைத்து ஆசீர்விக்கிறார்கள் என்றால், தாங்கள் ஆசீர்வதிக்கவில்லை, ஆசீர்வாதம் உன்னதத்தில் வரும் என்பதுக்கு அடையாளமாக இந்த கையை இந்த பொசிஷனில் வைத்து, அல்லது எப்படியா அதை உள்ளங்கை கீழ் பார்த்திருக்கும், அது தேவனத்தில் வருவதற்கு அடையாளமாக சொல்வார். ஆகவே இயேசு அப்படித்தான் ஆசீர்வதித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இப்போது ஆசாரிய பணி செய்வதற்காக புறப்பட்டு செல்கின்றார். உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். அவளை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து, அதே பொசிஷனில் அவர் போயிருக்க வேண்டும், பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, இல்லை ஆரம்பத்தில் அவரை பார்த்தபோதும் பணிந்தார்கள், இப்போதும் பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் என்று விடுகிறது. இவனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மாபெரும் கட்டளை கொடுத்து, அது மட்டுமல்லாமல் அவர்கள் பிரசங்கிக்கும் போது பழைய ஏற்பாடிலிருந்தும்
அவருடைய பாடுபடுதல் மற்றும் அவருடைய மகிமை எடுத்தலை குறித்து பழைய ஏற்பாடு சொன்ன அனைத்து உண்மைகளை ஒன்றாக கோர்த்து அதை சொல்வது மூலம் பாவ மன்னிப்பு, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்பதையும் சொல்லி, அப்படி அந்த விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவர்கள், தங்களுடைய இரட்சகராக தங்களுடைய ராஜாவாக விசுவாசித்தவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளை கொடுத்து அவர் அவர்களுடைய கண்களுக்கு முன்னாகவே 40வது நாளிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த வசனத்தை ஆமேன் என்று முடிக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பரலோகத்தில் எழுந்தருளி போன இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக வருகிற நாள் வரை நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 சொல்லவனமாக அவர் நமக்காக, இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த மரித்து உயிர்த்தெழுந்த பரலோகம் சென்ற இயேசு நமக்காய் பரிந்து பேசுகிறார். அவர் பூமியில் இருந்தபோது தீர்க்கதரிசியாக இருந்து வசனங்களை கற்றுக்கொண்டு கொடுத்து வந்தார். அவர் இப்போது பரலோகத்தில் இருக்கும்போது அவர் ஆசாரியராக நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் நமக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மீண்டும் மகிமையோடு, ராஜ மகிமையோடு வருவார். ராஜாவாக ஆளும்படி வந்தார். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினாலே சுவிசேஷம் இன்று உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. அவர் அமைப்பதற்கு வந்த ராஜ்யம் அவர் 2ஆம் வருகையில் நிச்சயமாக அமைக்கப்படும். அந்த நாளிலே அவரை புறக்கணித்தவர்களும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதுவரை உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். நமக்கும் அதிலே ஒரு பங்குண்டு. நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இவரே ராஜா என்றும் இவரே நம்முடைய மீட்பர் என்றும் நாம் அப்போஸ்தலர்கள் சொல்லி அதே செய்தி தொடர்ந்து பிரசங்கிக்க, பேச, கூற, பிறரை ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாற்ற ஆண்டவர் நமக்கும் அழைப்பை விடுக்கின்றார். நாம் அதை செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே நம்மோடு இருப்பதாகவும் வாக்களித்துள்ளார். கர்த்தர் நம் மூலம் அந்த செய்தி பிறரை கொண்டு சேர்க்க இந்த உலக வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்த காலங்களை நாம் பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இப்போது உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை தொட்டு பார்க்க முடிந்தது. ஆமாம். ஸோ அதே மாதிரி தான் நாமளும் உயிர்த்தெழுந்த பிறகு அதே மகிமை சரிதான் இருப்போம் இல்லையா? பிசிக்கலி ரீசரெக்டட் பாடி கொடுக்கப்படும் என்று தான் கருதப்படுகிறது. அதே போன்ற, அதாவது கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல்ல அந்த உயர்த்தப்பட்ட எக்ஸால்டடு ஸ்டேட்டை தவிர பாக்கியெல்லாம் நமக்கும் சேமாக தான் இருக்கும்னு கருதப்படுகிறது. எக்ஸால்டட்னா அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, ஃபிசிக்கலி ரீசரெக்டட் க்ளோரிஃபைட் பாடி. நமக்கு இயேசுக்கு இதில் ஒன்று கூடும், ஃபிசிக்கலி ரீசரெக்டட் க்ளோரிஃபைட் எக்ஸால்டட் பாடி, உயர்த்தப்பட்ட சரீரம், அது மட்டும் நமக்கு இருக்காது என்று இறையிலறிஞரை விளக்குகின்றார்கள்.